சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் 2025 ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணி வச்சிடறேன். ஒரு 2-3 சான்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னங்கிறத சொல்லிடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்ணிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கான். அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிடுறேன். அப்புறம் என்ன, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதீஷ். அண்ட் இன்னைக்கு சிஎஸ்கே அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்பெஷல் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் இந்த ரிஷப் பண்ட் விஷயத்துல இருந்து நான் வீடியோவை ஆரம்பிக்கிறேன். பட் இங்கே பிளே ஆஃப் சான்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன், அது வந்து கடைசியாக சொல்கிறேன். அதற்கு முன்னாடி ரிஷப் பண்ட் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது சிஎஸ்கேக்கு எதிராக மட்டுமே தான். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி பத்திரிகையாளர் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு முன்னாடியே ரிஷப் பண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ரிஷப் பண்ட்டை வாங்குறதுக்கு எல்லா பிளானுமே போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான தகவலை வந்து அவர் சொல்லியிருந்தாரு. பட் இந்த பக்கம் ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உள்ள வந்தேன்னா ஒரு கேப்டனா தான் வருவேன் அப்படிங்கிறத முன்னாடியே கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்காரு. பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளேயரா வந்து டீம் கூட ஜெல் ஆகுங்க, செட் ஆகுங்க, அதுக்கப்புறமா கேப்டன்சி பத்தி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் அது சரிப்பட்டு வராதனால தலைவன் வந்து அதுக்கப்புறமா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸால வாங்கப்பட்டு இப்போ ஐபிஎல் 2025க்கு எல்எஸ்சியோட கேப்டனா இருக்காரு. அண்ட் ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க போட்டியெல்லாம் பார்க்கும்போது ரிஷப் பண்டோட பேட்டிங் ஃபார்மாக இருக்கட்டும், அவரோட கேப்டன்சியாக இருக்கட்டும், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்காரு, ரொம்பவே டென்ஸ்டாக இருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்கும்போதே தெரியுது. பேட்டிங் ஆர்டரில் கூட ரொம்ப பின்னாடி வராரு, மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பேடாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு. சஞ்சீவ் கோயங்கா அவரை பற்றி சொல்லி தான் தெரியணுமா என்ன? இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அவர் கேப்டனாக இருந்தால் இவர் என்னெல்லாம் பண்ணுவாருங்கிறத தோனியில் ஆரம்பிச்சு கேஎல் ராகுல் வரைக்கும் நிறைய விஷயங்களை நாம பார்த்துட்டோம். ஸோ அந்த வரிசையில் தான் இப்போ ரிஷப் பண்ட் அவர்கிட்ட போய் மாட்டிருக்காரு. ஸோ ரீசெண்டாக நடந்துட்டு விஷயங்கள் எல்எஸ்ஜி மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் ரிஷப் பண்ட்டுக்கு எதிராக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் மேபி டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஆரம்பிச்சது அப்படின்னா, இல்லை அப்படின்னா அடுத்த சீசன் ரிஷப் பண்ட் சிஎஸ்கேக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், ரிஷப் பண்ட் சிஎஸ்கே அப்படிங்கிறது நம்ம ரொம்ப காலமாக பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அது நடக்குமா நடக்காதா, நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது இல்லாம ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சஞ்சு சாம்சன் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரியான் பராகை தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. மேபி சஞ்சு சாம்சன் கூட இங்க வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சஞ்சு சாம்சனோட பேரும் சிஎஸ்கேவோட இதுல இருக்கு. ஸோ சஞ்சு சாம்சனா, ரிஷப் பண்டா, இல்லை வேற ஏதாச்சும் பிளேயரா இப்போ சிஎஸ்கேக்கு வர போறாங்களா, அடுத்த வருஷம் யார் வந்து ஆட போறாங்க, இந்த மாதிரி பல எக்ஸ்பெக்டேஷன் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் அது எல்லாமே அடுத்த வருஷம் அடுத்த கட்டம் மட்டும்தான். பட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, சிஎஸ்கே ஐபிஎல் 2025 பிளே ஆஃபுக்கு போக முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேன். சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சான்ஸ். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போதைக்கு டேபிளில் வந்து கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. 8 போட்டிகளில் 2 லாஸ். அவங்களோட ரன் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது -1.392 அப்படின்னு சொல்லிட்டு 2 போட்டி மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ், அதுக்கப்புறமா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு எதிராக. இதுக்கப்புறமா சென்னை சூப்பர் கிங்ஸ் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இருக்கிற அணிகள்லேயே ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிற 2 டீம் வந்து ஒன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். 2 டீமுமே 8ல் 2 வின் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆர்ஆரை விட சிஎஸ்கேவோட ரன் ரேட் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். கூட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்காங்க, பட் அவங்களுமே கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து சிஎஸ்கே விட ஒரு போட்டி கம்மியாக தான் ஆடி இருக்காங்க. இப்போதைக்கு சிஎஸ்கே 10th பிளேஸ். இதில் இருந்து அவங்களால டாப் 4க்கு குவாலிஃபை ஆக முடியுமா, அந்த 4th ஸ்பாட்டை அவங்களால சீல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, பாசிபிள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. நீங்க தமிழ்ல பார்த்த மாதிரியே ஒரு சொட்டு மிச்சம் இருக்கு. எஸ், அந்த ஒரு சொட்டு மிச்சத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க சிஎஸ்கே, அண்ட் இந்த தலை வந்து அந்த ஒரு சொட்டு எப்படி யூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு கிரியேட் ஆயிருக்கு. இதற்கு முன்னாடியுமே இந்த மாதிரி ஒரு டீம் அந்த 1% சான்ஸை வந்து ஒரு டீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் 2024 ஆர்சிபி அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டுமே பண்ணியிருந்தாங்க. அதாவது 10 டீம் ஐபிஎல்ல வந்ததுக்கு அப்புறமா வெறும் 14 பாயிண்ட் அப்படிங்கிறத மட்டுமே வச்சு ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆன டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அவங்க தான். அதற்கு முன்னாடி எஸ்ஆர்எச் 2019 12 புள்ளிகள் மட்டுமே எடுத்துலாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இது வந்து 8 டீம் இருக்கிறப்போ நடந்த ஒரு விஷயம். 10 டீம் இருக்கிறப்போ 12 பாயிண்ட் எடுத்து குவாலிஃபை ஆகிறதெல்லாம் நடக்காத காரியம். ஏன்னா இப்போவே ஆல்ரெடி 2 டீம் 12 பாயிண்ட் எடுத்துட்டாங்க பாதி ஐபிஎல்லையே. ஸோ அப்படி இருக்கிறப்போ 14 பாயிண்ட் மினிமம் சிஎஸ்கேக்கு தேவை குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா. அப்படி 14 பாயிண்ட் அவங்க எடுத்தா கூட மற்ற டீம்ஸ் எல்லாம் தோக்கணும், இந்த டீம் இவங்க கிட்ட தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட்டர் எடுத்து வச்சு ஒவ்வொரு டைமும் அந்த டேபிள் எடுத்து வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ 14 பாயிண்ட் சிஎஸ்கே எடுக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இருக்கக்கூடிய 6 போட்டிகளில் 5 வின் பண்ணி 14 பாயிண்ட் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா மற்ற டீம்ஸோட மேட்சஸ்க்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதன் மூலியமாக தான் குவாலிஃபை ஆக முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் ஆர்சிபி நல்ல ரன் ரேட் வச்சிருந்தாங்க லாஸ்ட்
லாஸ்ட் டைம். பட் சிஎஸ்கே கிட்ட அது ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால இந்த 6 போட்டிகளில் 5 வின் பண்ணி 14 பாயிண்ட்ல முன்னாடி போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சிஎஸ்கே இப்போதைக்கு இருக்கிற ஒரே நல்ல வாய்ப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளா யாரையும் நம்பாம சிஎஸ்கே தன்னை மட்டுமே நம்பி குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னா அது அவங்களுக்கு மிச்சம் இருக்கிற 6 போட்டிகள். ஸோ 6க்கு 6 மேட்சையும் வின் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 16 புள்ளிகளை அவங்க எடுத்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆல்ரெடி 2 போட்டியை வின் பண்ணி 4 பாயிண்ட் அவங்க கிட்ட இருக்கு. 6 மேட்சை வின் பண்ணாங்கன்னா 12 பாயிண்ட் கிடைக்கும். ஓவரால் 16 பாயிண்ட் இருந்துச்சுன்னா போதும், கம்ஃபர்டபுளாவே அவங்களால குவாலிஃபை ஆக முடியும் இந்த வருஷம் பிளே ஆஃபுக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பு அவங்க கிட்ட இருக்கு. அதுதான் அந்த கடைசி ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது. 1% கிடையாது, அவங்க கிட்ட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 50% சான்ஸ் இருக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு. பட் அதற்கு இருக்கக்கூடிய 6 போட்டிகளையும் வின் பண்ணி ஆகணும். சரி, அடுத்த 6 போட்டி யார் யார் கூட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹோம் மேட்ச் இருக்கு, 3 அவே மேட்ச் இருக்கு. தொடர்ந்து 2 ஹோம் மேட்ச் அவங்க வந்து ஆட போறாங்க. ஒன்னு சிஎஸ்கே வெஸ் எஸ்ஆர்எச் போட்டி இருக்க போது 25 ஏப்ரல் அன்னைக்கு. ஸோ அது ஒரு ஹோம் மேட்ச். அது இல்லாம சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ் இன்னொரு மேட்ச் இருக்கு 30 ஏப்ரல் அன்னைக்கு. ஸோ அதுவுமே ஒரு ஹோம் மேட்ச் தான். இது இல்லாம அவே மேட்ச் ஆர்சிபி கூட இருக்கு மே 3 அன்னைக்கு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆட போறாங்க. அண்ட் தென் அப்படியே அங்கிருந்து கொல்கத்தா ஈடன் கார்டன் போறாங்க கேகேஆர் கூட ஒரு அவே கேம் ஆடுறதுக்காக. அண்ட் தென் திரும்பவும் ஹோம் வராங்க ஆர்ஆர் கூட ஒரு ஹோம் கேம் ஆடுறதுக்கு. அண்ட் லாஸ்ட் கேம் அவங்களுக்கு அகமதாபாத்ல இருக்க போது ஜிடி கூட. ஸோ இந்த மாதிரி 3 அவே கேம் 3 ஹோம் கேம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பிளே பண்ண போறாங்க. ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம், இந்த வருஷம் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்க டீம் கூடிய மேட்சஸ் இருக்கு. எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர்னு சொல்லிட்டு கொஞ்சம் சதிப்பிட்டு இருக்க கேகேஆர் மாதிரியான டீம்ஸ் கூடிய மேட்ச் இருக்கு. ஸோ 3 ஈஸியான மேட்ச் இருக்கு, 3 கொஞ்சம் கஷ்டமான மேட்ச் இருக்கு. பட் நம்ம எதையுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. யார் வேணாலும் ஐபிஎல்ல கம்பேக் கொடுப்பாங்க, யார் வேணாலும் எப்படி வேணாலும் மேட்சை மாற்றுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ 6 கேமும் சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இவ்வளோ எழுதிட்டு வந்தது, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தது, இது எல்லாமே ஆக்சுவலி எப்படின்னா, ஸோ இதெல்லாமே தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே அவங்களுக்கு இருக்கிற 6 போட்டியும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த 6 கேமையும் சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போடுற கால்குலேஷன் எதுவுமே அவங்களுக்கு தேவையில்ல. 6க்கு 6 வின் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிளே ஆஃபுக்குள்ள குவாலிஃபை ஆகிடலாம். அவங்களுக்கு இருக்கிற ஒரு சூப்பரான சான்ஸ் இது மட்டும்தான். வரலாற்றில் இதுக்கு முன்னாடி 12 பாயிண்ட் எடுத்தும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. பட் இதுக்கப்புறமா நடக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். 14 பாயிண்ட் எடுத்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. பட் அதுவுமே இந்த சீசன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 டீம் 10 பாயிண்ட்லையும் 2 டீம் 12 பாயிண்ட்லையும் அதுக்கப்புறமா 8, 6, 4 இருக்காங்க இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்க சமயத்தில். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே இந்த டைம் சிஎஸ்கேக்கு கொஞ்சம் பேடாக தான் இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு சிச்சுவேஷன் அந்த 6 போட்டிகளையும் சிஎஸ்கே ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ சிஎஸ்கே இந்த 6 போட்டியும் வின் பண்ணி குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த டீமோட பிளே ஆஃப் சான்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு நிறைய உங்களுக்கு வேணும், அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை, தேங்க்யூ.